அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன வாழ்த்து நிறைய பேர் பேசுவாங்க. இங்க எல்லோருக்கும் நன்றி. முதல்ல நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லல, வர்றது இல்லை மியூசிக் சான்ஸ். அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை குறித்து கதையை சொன்னாரு. முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். எனக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினைச்சாதான் நிறைய டெக்னீஷியன், கலைஞர்கள், நடிகர்கள், நடிகர்கள் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது, இந்த படத்தை ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு 10 நாள் பிடிச்சதுன்னா பாத்துங்க. பின்னணி இசை அமைச்சிருக்கு. 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடிஞ்ச பணம் செலவாகுதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. படம் நல்லா வரும். நீங்க என்ன மியூசிக் பண்றீங்க, நீங்க பண்ணுங்க, டைம் இருக்கு அப்படின்னு சொன்ன முதலாளிக்கும், டைரக்டர் சிவம் அவர்கள், வெற்றி கேமராமேன், பாத்தீங்கல்ல என்ன என்ன பண்ணிருக்காரு வெற்றி அவர். அதான் ஒரு டைரக்டருக்கு சொன்ன மாதிரி, ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையும். அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல அந்த வெற்றி கேமராமேன் அமைஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட் சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஒரே படம். அதே போல இங்க நம்ம ராதிகா அம்மா, ஜானி அவர்கள் எல்லாரும், ஸ்நேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பத்தி பேசினாங்க. அவரு எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவாங்க. பஞ்சாபியா இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங், உண்மையே அது, அப்புறம் அல்லா சாங், குத்தூஸ் மதிப்பார் ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அனிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும். அவ்வளவு அழகா பாடினோம். அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன். விஜய் டிவில வர பிள்ளைங்க பசங்க தான் பாட வச்சு என்ன அழகா பாடிட்டாங்க. பிரியங்கா அவர்கள், பிரியா ஜர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு, அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன் நல்ல அற்புதமா பாடினாங்க. வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்பவுமே அது சினிமாவில் இயற்கை. நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது. அப்ப நம்மளும் யூத் ஆகும். அப்பதான் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும் படத்துல. என்னப்பா அந்த நீங்க எல்லாம் பாட்டு ரசிச்சதுக்கு காரணம் அந்த வாய்ஸ் தான், குரல் தான், இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையே சின்னவனாக்கி, சின்ன வயசாக்கி, அதே யூத்தாக்கா தேவான்றது காரணம் வாய்ஸ், வரி, மேகனுடைய வரி. எல்லா பாட்டும் அற்புதமா எழுதுவார் அவர். ஆனா எங்க கம்போசிங் ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாது, ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்க கம்போஸ் பண்றது கொஞ்ச நேரம் தான். ஊர் கதை, உலக கதை, இத பேசி நாங்க முதல்ல சந்தோஷம் பண்ணணும். எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ரொம்ப அப்படி மகத்தை வச்சு சீரியஸா இருந்தா மக்கள் அவங்களும் சீரியஸா பைக்கான்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாமே எல்லாரும் நல்லா நடிச்சாங்க. நம்ம ராஜசிம்மன் அவர்கள் படத்துல என்ன டெரர். நான் முதல்ல பண்ற 6வது படமே இந்த படம் தான். 410 படத்துல முதல் படம் இந்த படம் பண்றேன். நான் இவ்வளவு படங்கள் பண்ணி எனக்கு ஒரு 6வது படம் பண்ணவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இனி பண்ணிட்டு அந்த படமும் பண்ணியிருக்கேன். ஆனா படம் நல்ல படங்கள். நான் மேடையில பேசுறேன் அதுக்காக சொல்லல. படத்துல சீன் இருந்தாதான் மியூசிக்கே வரும். ஒரு ரீரிகார்டிங் பண்ணும்போது அவ்வளவு டெரரா நம்ம பண்றோம்னா, படத்துல பண்ணவங்க, ஒர்க் பண்ணவங்க அப்படி பண்ணாங்க. அவர் ராஜசிம்மன் இன்னொரு
எல்லாருமே எல்லா நடிகர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. நான் படத்தை பார்த்தவங்க இருக்காங்க. அந்த ஒரு பாய் நடிச்சவர் நம்ம எல்லாரும் நல்லா அது இவரு நம்ம பேரரசு அவர்கள் சொன்ன மாதிரிங்க, முதலாளி இந்த படத்துல ஜெயிக்கணும், அவருக்கு நல்ல லாபம் வரணும்னு எல்லாம் மனசார நினைச்சுக்கிட்டு உழைச்சாவே இந்த படம் மிகப்பெரிய சக்சஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ராமலிங்கம். இது என்னோட முதல் படம். இது என்னோட முதல் படம் P2. இது என்னோட முதல் ஸ்டேஜும் கூட. காலேஜ்லயா இருக்கட்டும், ஸ்கூல்லையா இருக்கட்டும், பேக் சீட் தான் நான். ஸோ இது என்னோட முதல் ஸ்டேஜ் சொல்லலாம். இங்க வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெயினா இந்த படம் வந்து சின்ன வயசுல இருந்தே நான் படம் பார்த்துட்டு இருப்பேன். நிறைய படம் எடுக்கணுங்கிறது மோட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருந்து, நம்மளும் ஒரு டைம்ல படம் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமா யோசிச்சுட்டே இருந்தேன். இது ஒரு நல்ல நட்புகள் மூலியமா இந்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தது. சொந்தவங்க எல்லாருமே படம் எப்படி எடுப்பீங்க, அது அனுபவம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இனிஷியலா யார்கிட்டயுமே சொல்ல நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முதல்ல அதை ஆரம்பிச்சிட்டேன். நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படத்திலேயே எனக்கு பெரிய பக்கபலமா இருந்தது. படம் கண்டிப்பா சக்சஸா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது தேவா சார். மெயினா எனக்கு தேவா சார் கிடைச்சது முதல் படத்துல அப்படின்னோடனே இந்த படம் நான் கண்டிப்பா படம் எடுத்து முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்பிடன்ட் எனக்கு வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஸ்நேகன் சார் நிறைய எங்க வீட்டுல என் ஒய்ஃபோடக்கும் ஸ்நேகன் சாருடைய ரொம்ப ஃபேனு. அந்த ஸ்நேகன் சாரும் இந்த படத்துல ஒரு லைன் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னோடனே கண்டிப்பா அந்த என்னால் சக்சஸா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஆனா அந்த சின்ன வயசுல இருந்து எந்த ஷூட்டிங்க்கும் போய் பார்த்ததில்ல, எதுவுமே பண்ணதில்ல. இந்த படத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மற்றும் அப்புறம் எனக்கு கேமராமேன் 2 பேரும் பக்கபலமா இருந்து படத்தை எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லாம படத்தை எனக்கு செஞ்சு கொடுத்திருந்தாங்க. எனக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. படம் எடுக்கிறதுல போய் எல்லாரும் கேட்பாங்க, எப்படி படத்துலயே எப்படி ஒரு கஷ்டம், எப்படி நீ எடுப்ப, எப்படி பண்ணுவ, எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணுவ, அது நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கஷ்டங்கள் எந்த கஷ்டமும் எனக்கு கொடுத்தது கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி அழகா சொன்ன மாதிரி படத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நல்லா வெற்றி பண்றதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். நன்றி, வணக்கம். கம்போசிங் வந்து ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாது, ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்க கம்போஸ் பண்றது கொஞ்ச நேரம் தான். ஊர் கதை, உலக கதை, இத பேசி நாங்க முதல்ல சந்தோஷம் பண்ணணும். எப்பவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டதான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க. நம்ம ரொம்ப அப்படி முகத்தை வச்சு சீரியஸா இருந்தா மக்கள் அவங்களும் சீரியஸா பைக் போயிடுவாங்க.